வணக்கம். பழுதடைந்த அரசு பேருந்தை தள்ளித் திரியும் வடமராட்சி மக்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கோவிலில் இருந்து பருத்தித்துறை நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து நேற்று பலமுறை பழுதடைந்து வீதியில் இடைநடுவே நின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விடயங்கள் தெரிய வருவதாவது: நேற்று அதிகாலை கோவிலில் இருந்து பருத்தித்துறை நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து மருதக்கணியில் பழுதடைந்து காணப்பட்டது. பழுது நீக்கி மருதங்கணியில் இருந்து புறப்பட்ட குறித்த பேருந்தானது மீண்டும் இடைநடுவே பழுதடைந்து காணப்பட்டது. பின்னர் அங்கிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்திருந்த பேருந்து மீண்டும் அதே கோயில் நோக்கி நேற்று மாலை பருத்தித்துறையில் இருந்து புறப்பட்டது. அதிகளவான பயணிகளை ஏற்றி வந்த குறித்த பேருந்து மீண்டும் நாகர்கோயில் பகுதியில் பழுதடைந்தது. இதனால் குடாரப்பு தொடக்கம் கோயில் வரை செல்லக்கூடிய பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தார்கள். இரவு வேளையில் குழந்தைகளுடன் பலர் வீதியில் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வடமராட்சி கிழக்கு மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கை வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சிறந்த தரமான ஒரு பேருந்து ஒன்றினை வழங்குமாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போன்ற பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் இது தொடர்பாக அதிகாரிகள் கவனம் செலுத்தாமையினால் மக்கள் நடுவீதியில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. நாட்டில் வரி செலுத்துகின்ற மக்கள் தங்களுடைய பயணங்களை கூட பொது போக்குவரத்துகளில் முறையான நேரத்திற்கு செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே உரிய அதிகாரிகளினுடைய கவனத்திற்கு இந்த செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.